ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கோம். அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், ஒரு எனிதிங்காக இருக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, ஒரு அட்டென்ஷன் கொடுக்கல. அப்படிங்கிற கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், அகைன் நம்ம அவங்கள ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அப்படி பண்ணும்போது அவங்க நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாத கண்டிஷனில் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ரியேட் ஆகும். நம்ம ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அவங்க அட்டென்ஷன் வந்து அதுக்கு ரீசன் அவங்க அட்டென்ஷன் வந்து மேபி வேறு சைடில் போட்டுருக்கலாம். அதுக்காக நம்ம அகைன் ட்ரை பண்ணி அவங்கள்ட்ட ரீச் பண்ண ட்ரை பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போக வேணாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்மளோட அவங்கள வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு நம்ம அட்டென்ஷன் வந்து நம்ம மைண்ட் செட்டை வேறு ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஃபோக்கஸ்ட் பண்ணி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் குறைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து உங்களை வந்து அவங்க வந்து ஒரு இக்னோர் பண்ணுற கண்டிஷனில் தான் உங்களை வந்து இது பண்ணிட்டு வேறு அட்டென்ஷன் அவங்க எடுத்துக்கிட்டு உங்களோட அட்டென்ஷன்லேயே வைக்காமல் உங்களை இக்னோர் பண்ணுற ஸ்டேஜில் இன்சைடில் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம ஹர்ட் ஆகி நம்ம வந்து அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணி நம்ம வந்து அவங்க ரியாக்ட் பண்ணாதனால ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ வந்து அவங்க இதுவே கண்டினியூ நம்ம பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை இக்னோர்லாம் பண்ணுறதில்ல, நம்ம அவாய்ட் பண்ணுற கண்டிஷனுக்கே அவங்க போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ரொம்ப டிப்ரெஷனே ஆகிடும். அது நம்ம வேறு ஒரு ஸ்டேட்டில் இருப்போம். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம ஒருத்தவங்க இக்னோர் பண்ணிட்டு போனோம்னா நம்ம என்ன பண்ணோம், இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேறு ஒரு ஆல்டர்னேட் திங்கில் போகிறது நம்ம நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.